Foot of a perpendicular drawn from the point 2 minus 1 5 to the length x minus 1 divided by 10 which is equal to y plus 2 divided by minus 4 which is equal to z plus 8 divided by minus 11. Also find the length of the perpendicular. So ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு லைன் இருக்கும். ஏபின்ற ஒரு லைனை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட் பீன்ற பாயிண்ட் நான் இங்கே வச்சுக்கிறேன். சப்போஸ் பீன்ற பாயிண்ட் வந்து 2 minus 1 and 5. இங்கே இருந்து இந்த லைனுக்கு என்ன பண்ணுறேன், பர்பண்டிகுலராக ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன் which is Q. Q ஆஃப் இதுக்கு ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்கும்ல x, y, zன்னு ஜஸ்ட் ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷன் PQன்றது ஏபிக்கு பர்பண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. இந்த பர்பண்டிகுலரோட லென்த்து கேட்குறாங்க which means PQவோட லென்த்து கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு Qவோட கோஆர்டினேட்ஸ் வேணுமா? ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. x minus 11 divided by 10 which is equal to y plus 2 divided by minus 4 which is equal to z plus 8 divided by minus 11 which is equal to ஒரு கான்ஸ்டன்ட் கேன்ற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ கான்ஸ்டன்ட் கேன்றனால x minus 11 divided by 10 is equal to k. y plus 2 divided by minus 4 is equal to k. And z plus 8 divided by minus 11 is equal to k. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், x ஓட வேல்யூ கிடைச்சிரும் which means x is equal to 10k plus 11, y is equal to minus 4k minus 2 and z is equal to minus 11k minus 8. இதுதான் இதோட கோஆர்டினேட்ஸ்னா q ஓட கோஆர்டினேட்ஸ் 10k plus 11 minus 4k minus 2 then minus 11k minus 8. So நமக்கு k ஓட வேல்யூ தெரியாது. ஓகேவா, k ஓட வேல்யூ தெரியாது. நான் k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா dr of pqன்றது கண்டுபிடிக்கிறேன் which is nothing but direction of pq. dr of pqன்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 10k plus 11 minus p ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன 2 minus 1 5. ஸோ இங்கே வேணால் நீங்கள் சைடில் எழுதிக்கோங்க. p ஓட கோஆர்டினேட்ஸ் 2 minus 1 5. dr of pq எப்படி கண்டுபிடிப்போம், qலேருந்து pயை சப்ராக்ட் பண்ணுவோமா. அப்போ 10k 11ல் 2 போச்சுன்னா 9, 10k plus 9 minus 4k minus 2 plus 1 என்ன ஆயிரும் minus 1 minus 11k minus 8 minus 5 minus 13. இது dr of pq. ஸோ ஆல்ரெடி நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. dr of ab ஓட வேல்யூ என்ன இருக்குது 10 minus 4 and minus 11. ஸோ இதை என்ன பண்ணுறோம்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 10 minus 4 and minus 11. இது வந்து dr of ab ஓட வேல்யூ. ஸோ given கண்டிஷன் நமக்கு ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த லென்த் ஆஃப் கிவன் லைன் வந்து பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்களா. ஸோ பர்பண்டிகுலரோட ஃபார்ம், பர்பண்டிகுலர்னா ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தெரியும், a1 a2 plus b1 b2 plus c1 c2 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் 0க்கு ஈக்குவல். ஸோ a1 ஓட வேல்யூ 10, a2 ஓட வேல்யூ 10k plus 9, b1 ஓட வேல்யூ minus 4, b2 ஓட வேல்யூ minus 4k minus 1, c1 ஓட வேல்யூ minus 11, c2 ஓட வேல்யூ minus 11k minus 13. சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எதோட வேல்யூ கிடச்சிரும்னா k ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 10 into 10k plus 9 plus of minus 4 into minus 4k minus 1 plus of minus 11 into minus 11k minus 13 which is equal to 0. A 0 because the given lines are perpendicular to the line AB. So இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணால் 100k plus 90 minus into minus plus ஆயிரும் 16k plus 4 plus 121k plus 143 which is equal to 0. So k terms எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 273k. கான்ஸ்டன்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 273 which is equal to 0. ஸோ இதுலேருந்து 273 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா k plus 1 which is equal to 0. ப்ராடக்டில் இருக்க 273 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் ஆயிருமா. அப்போ k plus 1 is equal to 0. k ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு minus 1. ஸோ ஒன்ஸ் k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம q ஓட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம்ல. q ஓட கோஆர்டினேட்ஸ் என்னது 10k plus 9 minus 4k minus 1
minus 11k minus 13. இதுதான q ஓட coordinates இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k ஓட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதுக்காக நான் q ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்? பிகாஸ் கொடுத்துருக்க கொஷினில் லென்த் ஆஃப் தி பர்பண்டிகுலரும் கேட்டிருக்காங்க. ஸோ 1 minute. ஸோ கொடுத்துருக்க கொஷினில் என்ன இருக்குது? லென்த் ஆஃப் தி பர்பண்டிகுலர்னு கேட்டிருக்கனால ஆப்வியஸ்லி எனக்கு க்யூவோட கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த பிக்யூக்கும் நான் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக தான் கேவோட வேல்யூ நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஓகேவா? ஸோ கேவோட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணால் க்யூவோட கோஆர்டினேட்ஸ் என்னெல்லாம் கிடைக்குது? 1 2 3. பியோட கோஆர்டினேட்ஸ் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? 2 -1 5. So PQ could distance find out பண்ண போறேன். Distance PQ square root of x2 minus x1. இங்க வேணா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க. x2 y2 z2. இங்க வந்து x1 y1 z1. Distance formula என்ன? x2 minus x1 the whole square. So 1 minus 2 the whole square plus y2 minus y1 minus 1 minus 2 the whole square plus z2 minus z1. 5 minus 3 the whole square. Solve பண்ணோம்னா இதோட ஆன்சர் 1 minus 2 the whole square na -1 square which is 1 square plus 3 square plus 2 square which is equal to square root of 9 plus 4 plus 1 which is nothing but 14 square units. இதுதான் length of the line PQ. This is our final answer.